இன்றைக்கி உங்ககிட்ட வந்து டீனேஜ் ப்ரெக்னன்சியை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா இந்த டீனேஜில் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் போல்டாக உங்கள் லைஃப்பில் சில முடிவுகள் எடுக்கிறதுனால வரக்கூடிய விளைவு தான் இந்த ப்ரெக்னன்சி, விச் இஸ் மோஸ்ட்லி அன்வான்ட். உங்களுக்கு தெரியாது நீங்கள் ப்ரெக்னன்சி ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதனால உங்கள் உடம்பு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. உங்கள் லைஃபையே அதை புரட்டி போட போகுது அப்படின்னு உங்களுக்கு புரியாது. ஒரு டீனேஜ் கேர்ளுக்கு அந்த பாடி இன்னும் ஃபுல்லாக டெவலப் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ளே ப்ரெக்னன்சி வந்தால் அதோடைய ஸ்ட்ரெஸ்ஸு, அதோடைய காம்ப்ளிகேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், விச் யூ நாட் even aware ஆஃப். உங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் கூட உங்களுக்கு இருக்காது. உடல் ரீதியாக நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க, ஆனால் மன ரீதியாகவும் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு கில்ட் கான்ஷியஸ் இருக்கும். நம்ம வந்து இது யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது. ஸோ வித்தவுட் எனி ஹெல்ப், வெளியிலேருந்து எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் தனியாக இதோடு நீங்கள் போராடிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸு, உங்களுடைய படிப்பு எல்லாமே வந்து சடனாக வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு அவேர்னஸ். ரைட் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ராங் டிசிஷனை நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. அதனால தான் ப்ளீஸ் உங்கள் பாடி, உங்கள் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் தயவு செய்து சரியாக புரிஞ்சுக்கோங்க. டவுட் இருந்தால் ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க உங்கள் டாக்டர் கிட்ட போங்க. ப்ரிவென்ஷன் அப்படின்றது வந்து பயம் கிடையாது. ப்ரிவென்ஷன்னா இட் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த நேஷனல் டீன் ப்ரெக்னன்சி ப்ரிவென்ஷன் மந்தில் வந்து சைலன்ஸ்க்கு பதிலாக நம்ம எல்லாரும் அவேர்னஸை சூஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது.